ஹரே கிருஷ்ணா. அப்போ உங்க கேள்வி சபரிமலை கோயிலை பத்தினது. நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப சரி. இப்ப தென்னிந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியா பூரா ரொம்ப புகழ் பெற்று வர்ற ஒரு கோயிலா மாறிடுச்சு சபரிமலை கோயில். பக்தர்கள் எல்லா மாநிலத்திலிருந்தும் வர்றாங்க, பலவிதமான விரதங்கள்லாம் கடைபிடிக்கிறாங்க, ரொம்ப ஆன்மீகமா அவங்க அனுபவப்படுறாங்க. எங்கள்கிட்டயும் நிறைய பேர் ஐயப்ப சுவாமியை பற்றியும் சபரிமலை கோயிலை பற்றியும் நிறைய கேள்விகளும் விளக்கங்கள் எல்லாம் கேட்டாங்க. அதுக்காக நாங்க சின்னதா ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா புராணங்கள்ல நேரடியா ஒரு விதமான தெளிவும் இந்த கோயிலை பத்தி கிடையாது. தர்மசாஸ்தா அப்படின்னு சொல்றாங்க. 18 புராணங்கள்ல ஸ்கந்த புராணத்துல தர்மசாஸ்தாவை பத்தி சொல்லியிருக்கு. அவருக்கு புஷ்கலா பூர்ணா அப்படின்னு 2 மனைவிகள். குடும்பத்துல ஒரு சின்ன சச்சரவு. இந்த 2 மனைவிகளையும் அவர் வீட்டுக்கு போக விட மாட்டார். இவர் தேவேந்திரனுடைய அமராவதி நகரத்துல பெரிய சேனாதிபதியா இருந்தவர். அங்க அந்த பதவியை வச்சு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு தர்மசாஸ்தா. மனைவிகளை அப்பா வீட்டுக்கு போக விட மாட்டாரு. அதனால குடும்பத்துல சின்ன சச்சரவு. நம்ம புராணங்கள்லாம் படிச்சோம்னா தேவர்கள் வீட்டுல கூட இந்த மாதிரி நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் நடக்கத்தான் செய்யுது. அதிலிருந்தே நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இவங்க முழு முதற் கடவுள், ரொம்ப உயர்ந்த மேல நின்னு எல்லாத்தையுமே படைச்சு காற்று அருள் அந்த கடவுள் கிடையாது. அவருக்கு கீழே இருக்கக்கூடிய தேவர்கள். கீதையில பரம்பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம்பவான் அப்படின்னு முழு முதற் கடவுளை சொல்லியிருக்கு. மற்றவர்களை தேவர்களாத்தான் சொல்லியிருக்கு. 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் தர்மசாஸ்தா. அப்ப அதனால புஷ்கலாவுடையும் பூர்ணாவுடையும் தகப்பனார் என்ன பண்ணார்னா, இவரை சாபம் கொடுத்து, கலியுகத்துல நீ பிறப்ப, உனக்கு மனைவிகள்லாம் கிடைக்காது, பிரம்மச்சாரியாவே உன் வாழ்நாள் இருந்து தபஸ்ய பண்ணுவ, தபம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டார். இந்த கதை ஸ்கந்த புராணத்துல இருக்கு, தர்மசாஸ்தாவனை பற்றின கதை. ஆனா ஐயப்பன் தான் அந்த தர்மசாஸ்தா கலியுகத்தில் அவதாரம் பண்ணதா பொதுமக்கள் சொல்றாங்க. ஆனா அதுக்கு உண்டான தெளிவுகள் ஒண்ணுமே கிடையாது. அவருதான் ஐயப்பன் தான், தர்மசாஸ்தா தான் ஐயப்பன் அப்படின்னு சொன்னா அதுக்கு எந்த புராணங்கள்ல இருக்கு? பூமியில எப்பெல்லாம் பகவானுடைய அவதாரங்கள் நடக்குதோ, என்ன லீலைகள் நடக்குதோ, இதெல்லாம் முன்கூட்டியே புராணங்கள்ல சொல்லியிருக்கோம். அவ்வளவு ஏன் சங்கராச்சாரியரை பத்தி சொல்லியிருக்கு, மத்வாச்சாரியரை பத்தி சொல்லியிருக்கு, ராமானுஜரை பத்தி சொல்லியிருக்கு. இதெல்லாம் போயிட்டு அசோக சக்கரவர்த்தியை பற்றி கூட 12ஆம் ஸ்கந்தத்துல சொல்லியிருக்கு, பாகவதத்துல எல்லாமே சொல்லியிருக்கு. ஆனா தர்மசாஸ்தாவை பற்றி புராணங்கள்ல சொல்லியிருக்கு, ஐயப்பன் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. அதுக்கப்புறம் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, அதுவும் குறிப்பிட்டு சொன்னோம்னா மலையாள மொழியே உண்டாகிறதுக்கு முன்னாடி, அப்ப சேர மன்னர்கள் கேரளத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழ் தான். நீங்க வேணா பாருங்க, சாமி பேர் கூட குருவாயூரப்பன், எர்ணாகுளத்தப்பன், ஐயப்பன். இந்த அப்பன்கிற வார்த்தையே தமிழ் வார்த்தை தான், மலையாளத்துல கிடையாது. அப்ப தமிழ் மொழி ஆண்டுகிட்டு இருந்த காலம், பந்தளம் அரசருக்கு காட்டுல கிடைக்க ஒரு தவ புதல்வன் இந்த ஐயப்பன். அவர் காட்டுல உள்ள போய் ஒரு கோயில்ல ஒரு மூர்த்திய தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனா அது என்ன மூர்த்திங்கிறது யாருக்குமே தெரியாது. தலை இல்லாம கை கால் உடைஞ்சு போய் முண்டமாதான் இருந்தது. முழுமையான உறுப்புகள்லாம் கிடையாது. அப்படிதான் 200-300 வருடங்களுக்கு முன்னாடி இந்த கோயிலை மனிதர்கள் கண்டுபிடிச்சாங்க. ஆனா இந்த கதையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் ஐயப்பன் அந்த காட்டுல அந்த கோயில், அது என்ன கோயில்னு யாருக்கும் தெரியாது. அங்க ஒரு கோயில் இருந்தது, ஏதோ ரொம்ப சக்தியுடைய ஒரு விக்கிரகமும் அங்க இருந்திருக்கு. அங்க தியானம் பண்ணிட்டு அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசியில அந்த விக்கிரகத்துல போய் சேர்ந்துட்டதா சொல்றாங்க. ஆனா இப்படி கால் கட்டி இருக்கக்கூடிய விக்கிரகம் அப்படின்னு சொன்னா
நரசிம்மர் மட்டும்தான் யோக நரசிம்ஹா அப்படிங்கிற உருவம். அந்த ஒரு அவதாரத்துல மட்டும்தான் நரசிம்மர் வந்து காலை வந்து முட்டியோட சேர்த்து கட்டியிருப்பார். அப்ப விக்கிரகத்துல அந்த ஒரு விக்கிரகம் மட்டும்தான் அப்படி இருக்கும். அப்ப நம்மளுடைய யூகம் என்னன்னா, அந்த ஐயப்பன் அங்க போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சில சமயம் அது நரசிம்மருடைய கோயிலா கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அப்படிதான் அந்த விக்கிரகம் இருக்கு. அதுக்கப்புறம் 300 வருடங்களுக்கு முன்னாடி மனிதர்கள் வந்து ஐயப்ப சுவாமியை அதை பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. இப்ப இங்க சந்தேகம் வந்து, வரலாற்றுல நம்ம புராணங்கள்ல தர்மசாஸ்தாவனுடைய கதை இருக்கு, வரலாற்றுல ஐயப்பனுடைய கதை இருக்கு. ஆனா அந்த தர்மசாஸ்தா தான் ஐயப்பனா அவதாரம் பண்ணாரா அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு விதமான ப்ரூஃபும் கிடையாது, தெளிவுகள்லாம் கிடையாது. ஆனா அந்த இடத்துக்கு வந்து உண்மையிலேயுமே ரொம்ப சக்தி இருக்கு. ஏன்னா அந்த கோயில் நரசிம்மர் கோயிலா இருந்திருந்தா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம புராணங்கள்ல பல புராணத்துல பம்பா நதியை பத்தி சொல்லியிருக்கு. ராமாயணத்துல கூட ராமர் சீதா பிராட்டியை தேடி ராவணனை வதிக்கிறதுக்காக போகும்போது பம்பா நதி வழியா போனதாகவும், அங்க வந்து மாத்தங்க முனிவரனுடைய ஆசிரமத்துல சபரியை பார்த்ததாகவும், சபரி மாதாவை பார்த்ததாகவும் சொல்லியிருக்காங்க. சபரி அன்னையினுடைய கைகள்ல இருந்து அவங்க வாய்ப்பட எச்சில் பட சாப்பிட்டு ருசிச்சு கொடுத்த பழங்களை வந்து ராமபிரான் வாங்கி சாப்பிட்டதா சொல்றாங்க. அந்த ராமாயணத்துல அந்த கதை இருக்கு. பாகவதத்துல கூட குருக்ஷேத்திரத்துல மகா யுத்தம் போர் நடந்துகிட்டு இருக்கும்போது பலராமருக்கு வந்து அந்த போர்ல பங்கெடுக்க விருப்பம் இல்லாம அவர் வந்து பாரதம் முழுதும் இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்கள் எல்லாம் யாத்திரையா போனதுல பம்பையிலையும் வந்து ஸ்நானம் பண்ணதா இருக்கு. அப்ப புராணங்கள்ல தர்மசாஸ்தாவினுடைய கதை இருக்கு, வரலாற்றுல ஐயப்பனுடைய கதை இருக்கு. ஆனா இது ரெண்டும் ஒரு ஆளா அப்படிங்கிறது சந்தேகம். ஆனா சபரிமலைங்கிற இடம் வந்து ரொம்ப புண்ணியமான ஒரு இடம், அதுவும் புராணங்கள்ல இருக்கு. அப்புறம் புதுப்படையா ஒரு கதை சொல்லுவாங்க, ஹரியினுடையும் ஹரனுடைய மகன், அதாவது சிவனுடையும் நாராயணனுடைய பையன்தான் ஐயப்பன் அப்படின்னு புராணத்துல சொல்லல. ஸ்ரீமத் பாகவதத்துல மோகினி அவதாரம் ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த போது பின்னாடி சிவன் ஓடினார். ஆனா அப்ப பிறவி பெற்றவர்கள் வந்து நவரத்னங்கள், ரொம்ப விலை மதிக்க முடியாத வைரம், அந்த மாதிரி அருமையான கற்கள், அவங்கதான் பிறவி பெற்றதா பாகவதத்துல சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் நம்ம சரியா தெரிஞ்சுக்கலன்னா தவறான ஒரு கதை நம்ம தலைமுறைக்கு பின்னாடி போயிடுமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான். ஏன்னா இது இன்னைக்கு நேத்திக்கு கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். திருப்பதி பாலாஜி ஸ்ரீனிவாசர் கோயில் கூட ஒரு காலத்துல ஸ்ரீனிவாசரை சிவன் அப்படின்னு நினைச்சு மக்கள் வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ராமானுஜருடைய காலகட்டத்துலதான் இல்ல இது நாராயணர் அப்படின்னு சொல்லி அதை வந்து புனர்பிரதிஷ்டை பண்ணாங்க. அதே மாதிரி வடக்கு இந்தியில வடநாட்டுல ஒரிசா மாநிலத்துல ரொம்ப புகழ்பெற்ற கோயில் ஜெகநாதருடைய ஆலயம், ஸ்ரீ ஜெகநாத் தேர் திருவிழா ரொம்ப பெருசா நடக்கும். அங்க ஜெகநாதரை கூட ஒரு காலத்துல சிவபெருமான் அப்படின்னு நினைச்சு வழிபடு தவறுதலா இதெல்லாம் வந்து நம்ம சரித்திரத்துல நடந்திருக்கு. அப்போ பொதுமக்கள் வந்து நம்ம புராணங்களை எல்லாம் படிச்சு தெள்ள தெளிவா வந்து செய்யறது வந்து ரொம்ப ஆன்மீகமா நல்லது. இப்ப நம்ம புராணத்துல பாருங்க 33 கோடி தேவி தேவர்கள் இருக்காங்க. ஆனா அதே புராணம் சொல்லுது 5 பேரை கும்பிட்டா போதும். ஏன்னா 33 கோடி பேரையும் கும்பிடுறது வந்து நடக்காத விஷயம். நமக்கு இவங்கள பேர் கூட தெரியாது. 5 பேரை கும்பிட்டா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 5 பேர் வந்து பகவான் நாராயணன், சிவபெருமான், பார்வதி தேவி, அதுக்கப்புறம் விநாயகரை வந்து உபதேவன் அப்படின்னு சொல்றாங்க. சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் தனித்தனி ஆலயங்கள், கோயில்கள் இருக்கு. ஆனா விநாயகருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் பழைய கோயில் எல்லாம் கிடையாது. அவரை வந்து மற்ற கோயில்கள்ல உபதேவனா கும்பிடுவார். அதுக்கப்புறம் 5ஆவதா வந்து இந்திரன் இல்லைன்னா சூரிய நாராயணர், இவங்களை வந்து யஜ்ஞம் யாகம் செய்து கும்பிடுவாங்க, கோயில் கட்ட மாட்டாங்க. இப்ப 33 கோடி தேவி தேவர்கள் இருந்தா கூட 5 பேரை கும்பிடத்தான் சொல்லியிருக்கு. இதுல ஸ்ரீமன் நாராயணர் வந்து மோட்சம் கொடுப்பாரு, சிவபெருமானும் பார்வதி தேவி வந்து இந்த லௌகீகமான வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆனந்தத்தை கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் அழகா புராணத்துல சொல்லியிருக்கு. அதனால நம்ம பாகவதம், பகவத்கீதை, நம்ம புராணங்கள்லாம் படிச்சு தெளிஞ்சு நம்ம ஆராதனை பண்ணா அதுக்கு வந்து நம்மளுடைய முழுமையான பலன் கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா.